வணக்கம் மக்களே! இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம்னா, பாம்பன் பாலத்தோட அப்டேட் தான் பார்க்குறோம். நம்ம சேனலில் வந்து ரெகுலர் அப்டேட் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ வந்து 2 நாளா வந்து நம்ம அப்டேட் கொடுக்கல. என்ன காரணம் பார்த்தோம்னா, வேலைகள் வந்து ஏற்கனவே பார்த்த வேலைகளில் வந்து சிறு சிறு வேலைகள தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால் வந்து நம்ம வீடியோ எடுத்து போட்டோம்னா, மக்கள் வந்து என்ன அப்டேட் ஆகிருக்குன்னு கூட தெரியாத அளவுக்கு இருக்கும். அதனால தான் வந்து நம்ம 2 நாளா வந்து அப்டேட் போடாமல் இருந்தோம். இன்றைக்கி அதோட சரி 2 நாள் ஆச்சே, இன்றைக்கி அப்டேட் கொடுக்கணுமேங்கிறதுக்காண்டி இன்றைக்கி அப்டேட் கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ வந்து எப்படின்னா, சென்ட்ரல் பீச்லேருந்து மண்டபம் பக்கம் ஃபுல்லாக வந்து வேலைகள் ஃபுல்லாக ஏற்கனவே முடிச்சிட்டாங்க. அதனால் அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதைத்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், என்னென்ன ஒர்க் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. அதாவது மண்டபம் பகுதியில் வந்து தூண்களுக்கு மேலே வந்து இந்த மேலே டாப் செக்மெண்ட் இருக்குல்ல, அங்கே பாருங்கள், அங்கே அதுக்குள்ளே மட்டும்தான் இப்போ வேலை நடக்குது. அதை நம்ம வந்து வெளியே இருந்து பார்த்தோம்னா வந்து அந்த என்ன வேலை நடந்துக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் உள்ளே தான் வந்து அவங்க வேலை ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அது ஃபுல்லாக வேலை முடிஞ்சோடனே அது எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்படியே நம்ம வந்து அப்படியே சென்ட்ரல் பீச்சிலேருந்து பாம்பன் பக்கம் உள்ள தூண்களுக்கு வருவோம். அங்கே வந்து இப்போ வந்து அங்கே ஒர்க் நடந்துகிட்ருக்கு. அதாவது கிரேன் மூலியமாக ஒர்க் நடந்துகிட்ருக்கு. அது என்ன ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வாங்க பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது கிரேன் மூலியமாக வந்து ஒரு பொருள் ஒன்று தூக்கிட்டு இருக்காங்க. நல்லா பாருங்கள், உத்து பார்த்தா தெரியும். இந்த 2 தூண்களுக்கு நடுவில் வந்து ஒரு பொருள் ஒன்று மேலே நோக்கி போயிட்டுருக்கு பாருங்கள். நல்லா நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்கள், இல்லைனா நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது மேலே டாப் செக்மெண்ட் இருக்குல்ல, அதுக்கு தேவையான பொருளை வந்து நம்ம தண்டவாளத்தில் இருந்து அவங்க வந்து ரோப் மூலியமாக வந்து மேலே எடுக்கிறாங்க. அந்த காணொலி தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். நல்லா கூர்ந்து பாருங்கள். இப்போ வந்து அந்த வெயிட்டுக்கு பக்கத்தில் வந்துருச்சு பாருங்கள். அதாவது ஒரு தகடு மாதிரியான நீளமாக ஒரு பொருள் இருக்குது. இது வந்துன்னா மேலே உள்ள பயன்படுத்துறதுக்காண்டி அவங்க வந்து இது நடுவில் வச்சு தூக்கிட்டு இருக்காங்க. அதாவது கிரேன் வந்து வெளியே வச்சு தூக்கி வைக்காமல் வந்து சென்ட்ராக, அதாவது பாலத்துக்கு கீழே இருந்து நேராக அந்த பாருங்க சின்ன கேப்பலி, அந்த ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க, அதை எடுத்து மேலே உள்ளே தூக்கிட்டு இருக்காங்களே. இது உள்ளே வந்து அதாவது டாப் செக்மெண்ட் வேலை மட்டும்தான் நடந்துகிட்ருக்கு இப்போதைக்கு பார்த்தா. அதனால் வந்து பெரிய அப்டேட் வந்து உங்களுக்கு பார்த்தாலும் உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாது. இப்போ ட்ராக் வேலை நடந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் ஆகும். ஆனால் இது வந்து உள் வேலை மட்டும், மேல் வேலை மட்டும்தான் நடக்குது. அதனால் தெரியாது. அதே பக்கம் பாம்பன் பக்கத்து வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இந்த இடத்துல இந்த பிரிட்ஜுக்கு முக்கியமான இடமே இந்த பாம்பன் தான். இங்கேருந்து தான் எல்லா பொருளுமே வந்து ரெடிமேடாக செஞ்சு அவங்க வந்து பிரிட்ஜுக்கு கொண்டு போவாங்க. சில பொருட்களை வந்து மிதவை மூலமாக கொண்டு போவாங்க. சில பொருட்களை வந்து ட்ராக் மூலிமா வந்து மிஷின் மூலியமாக கொண்டு போவாங்க. இப்போ வந்து லாரியில் வந்து இப்போ வெயிட் வந்து இறங்கியிருக்கு. இது எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்ட்டு, இந்த வெயிட் எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு தெரியலை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மொத்தமாக வந்து பெல்ட்டு போட்டு ஒரு கிரேன் மூலியமாக வந்து ஒர்க்கர்ஸ் வந்து தூக்கி கொடுக்குறாங்க பாருங்கள். இந்த கிரேன் தூக்கிட்டு இருக்கு பாருங்கள். ஆனால் இது நிறைய இரும்பு மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கு. நிறைய வெயிட் இருக்குது. அது வந்து கிரேன் மூலியமாக மட்டும்தான் கொஞ்சம் எடுத்து நகாட்டிகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து பாம்பன் பக்கத்தை பொறுத்தளவு வந்து முக்கால்வாசி வேலை, அதாவது 100க்கு 90-95% ட்ராக், அதாவது ட்ரெயின் ஓடக்கூடிய அளவுக்கு ட்ராக் வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து சென்ட்ரல் பீச் வேலை மட்டும்தான் பாக்கி இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மக்களே.